அதனால் இன்றிலிருந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம் வேணாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான் கட்சியில். 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேறு என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்தில் நல்ல ஆளுகள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லுங்க, கேட்கணும். யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்கிறத கேட்கலன்னா கட்சியில் இருக்க முடியாது. என்ன சரிண்ணா சரி போ. அப்போ முகுந்தன் மீண்டும் சொல்கிறேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் வச்சு. சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். பாமகவினுடைய பொதுக்குழுவில் நடந்த வார்த்தை மோதல் அதுதான் இன்றைக்கி தமிழக அரசியலில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு. பாமக தொடங்கின காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் 30-35 ஆண்டு காலமாச்சு. பல்வேறு பொதுக்குழுக்களை அந்த கட்சி சந்திச்சிருக்கு. இன்றைக்கி நடந்த வார்த்தை போர் மாதிரி நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கீங்களா? மேடைகளில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு அரசியல்வாதிகள் மோதிக்கொள்வதை பார்த்துருக்கிறோம். வார்த்தைகளை மாறி மாறி திட்டிக் கொள்வதை பார்த்துருக்கிறோம். மேடையிலே வேட்டிகள் கிழிக்கப்பட்டது, சட்டைகள் கிழிக்கப்பட்டது பார்த்துருக்கிறோம். ஆனால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தலைவர் அப்பா, இன்னொருத்தர் மகன், இந்த 2 பேரும் மோதிக்கொள்வது எனக்கு இதுதான் புதியது. நான் பார்த்ததில்லை. அதாவது கூட்டணி கட்சி கூட பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது பிரச்சனை வந்தீங்கன்னா டக்குனு இறங்கி போயிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அப்பா மகன் தான் 2 பேர் தான். நிறுவனர் இப்போது மிக்க பதவி, தலைவர் பதவி அலங்கரித்து கொண்டு போர் மகன். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இது தமிழக அரசியல் களத்துக்கும் புதியது. அதாவது கட்சிக்கு அப்பாற்பட்டு குடும்பத்தில் மோதல்களுக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் அதன் பிறகு மேடைக்கு வந்த பிறகு அதெல்லாம் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. சண்டைலாம் பின்னாடி, மேடைக்கு பின்னாடியோ இல்லை குழந்தைங்களை பேசி தீர்த்துக்கிட்ட இங்கே அறிவிப்பார்கள், அதை ஏற்றுக்கொள்வார்கள். இதெல்லாம் கட்சியில் நடக்கிறதான். ஆனால் இந்த மேடையில் அந்த கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மாநில இளைஞர்களை தலைவர் பதவி அறிவிக்கிறார். அறிவிக்கும் போதே அது எதிர்ப்பு பதிவுப்படுகிறார். இந்த சண்டையில் சீமான் மாதிரி, நாம் தமிழர் கட்சி சீமான் மாதிரி இருக்கிறவங்க இருங்க, இல்லாதவங்க விருப்பமில்லாதவங்க போகன்றதுலாம் ராமதாஸ் அவர்கள் மிக கடுமையாக பேசக்கூடியவர். ஆனால் தன் மகனுக்கு எதிராக வெளிப்படையாக கொந்தளித்திருப்பது இந்த முதல் முறை இல்லை. இப்போ இன்றைக்கி நடந்த இந்த சம்பவம் நீங்கள் சொல்கிறது மாதிரி மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை தான். அதுவும் தன்னுடைய மகனுக்கு எதிராகவே. அவர் பார்த்து வளர்த்தெடுத்தவர், அரசியலில் அவர் ஒன்றிய அமைச்சராக அலங்கரித்தவர், இப்படி பல்வேறு பதவிகளில் தன்னுடைய மகனை அலங்கரித்தவர். ஒரு பொதுக்குழுவில் இது நியூஸ் வெளியே போகும் அப்படின்னு தெரியும், மீடியா கவர் பண்ணுறாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு கடுமையாக எச்சரிக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? 2014 இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அப்பாவுக்கும் மகனுக்கு இடையே பெரிய யுத்தம் நடக்குது. 2014 கூட கூட்டணி அறிவிக்கும் போது ராணிப்பேட்டையில் தங்கியிருப்பார். அவர் வீட்டில் இல்லை. பெரிய கலவரத்துக்கு பின்பு தான் அந்த கூட்டணி முடிவு செய்திருப்பார்கள். மக்களால் கூட்டணியாக இருக்கட்டும், 2014 பாஜக கூட்டணியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா அன்புமணி அவர்கள் கொடுத்த அழுத்தம் தான். இதே அன்புமணி 2004 எம்பி ஆகிறார், மத்திய அமைச்சராக. ஆனால் அதற்கு முன்பாக 2 மாதங்களுக்கு முன்பாக கட்சியில் சேர்ந்திருப்பார். எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கட்சியில் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவர் கட்சிக்கு மத்திய அமைச்சர் ஆகிறார், 2 முறை எம்பி ஆகிறார், ராஜ்யசபா எம்பி ஆகிறார். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னு எப்படி எடுத்துக்க முடியுதுன்னா, இந்த கட்சி குடும்ப பதவிகளை தன் குடும்பம் மட்டுமே அலங்கரிக்க வேண்டும். தன் அக்காள் மகன், இன்னும் சொல்ல போனால் ராமதாஸுக்கு 3 பிள்ளைகள், 2 பெண்கள்,
ஒரு ஆண் பிள்ளை. அது அமர்சான் மொத்தம் 2 பெண்கள். மூத்த மகள் காந்திமதி, இளையவர் கவிதா. அப்போது காந்திமதியுடைய ஒரு மகனுக்குத்தான் தன்னுடைய மகளை கட்டி கொடுத்துருக்காங்க. சம்பந்தி, அக்கா மட்டுமல்ல சம்பந்தி. அவருடைய 3வது மகன் தான் முகுந்தன் பரசுராம். அவருக்கு மாநில இளைஞரை பதவி வருகிறது என்றால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்கு சொல்கிறார் மேடையில், இப்போ தான் வந்தார், 4 மாதம் ஆச்சு, அவருக்கு என்ன தெரியும், என்ன அனுபவம் கேட்குறேன். அப்போது தர்மபுரியில் அன்புமணி ராமதாஸ் மனைவி டாக்டர் சௌமியா அன்புமணியை நீங்கள் நியமிக்கிறீர்கள் என்றால் இது யாரும் கேட்டாங்களா? யாரும் கேட்டிருக்க முடியுமா? அவர்கள் என்ன அரசியல் அனுபவம், எத்தனை போராட்டத்தில் பங்கெடுத்தார், எத்தனை அரசியல் கருத்தரைக்கில் களத்தில் நின்று பேசினார், யாரும் கேட்டாங்களா? அப்போ அவர் கேட்கல. தன் மனைவிக்கு அது பொருந்தாது. அப்போது இவரை கொண்டு வரும். இவரும் பேரன் ராமதாஸ்க்கு, இவருக்கு பேரன். இவருக்கு இன்னொரு அக்காள் மகன் தன்னுடைய மகனை அவருடைய அண்ணனுக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பிரச்சனை வலிக்குதுன்னா, இது குடும்ப பாலிடிக்ஸ். அது ஒன்றுமே கிடையாது. அதாவது தன் குடும்பம் இந்த கட்சியை வைத்துக்கொள்ள வேண்டும், தன் அக்காள் குடும்பத்திலிருந்து யார் வந்தாலும் வைக்கப்படக்கூடாதுன்ற ஒரு இந்த மாதிரி ஒரு மனப்போக்கு. என்னென்னா, அவர் என்ன நினைக்கிறார், தான் இருக்கும்போதே அதிகாரமிக்க தலைவராக நிர்வாகம் இருக்கும்போதே தன்னுடைய இன்னொரு வாரிசுடைய மகனுக்கு கட்சியில் பதவி கொடுன்னு ஆசைப்படுறார் டாக்டர். அதை ஏற்க முடியவில்லை. இந்த சண்டையில் அப்போ இந்த இளைஞரணி தலைவர் பதவி யாருக்கு என்று ஏற்கனவே வெளியே பேசிட்டு வந்துடும். இன்னைக்கு இப்போது சிறப்பு பொதுக்குழு நடக்கிறது. அப்போ இது திடீர்னு அறிவிச்ச முடிவு கிடையாது, இல்லை, ஏற்கனவே எடுத்த முடிவு தான். இன்னும் சொல்லப்போனால் கடலூர் மக்களவை தேர்தலில் நிறுத்தப்பட இருந்தவர் முகுந்தன் பரசுராம். அங்கே தங்க பச்சான் அதுக்கு பின்பு வந்தவர். அதுலேயும் அரசியல் இருக்குது. அங்கே காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளராக டாக்டர் விஷ்ணு பிரசாத் இருக்கிறார். இவருடைய மைத்துனர் சௌமியாவுடைய தம்பி. அப்போது சௌமியா தம்பியை எதிர்த்து இன்னொரு பேரன் எதிர்த்துனா அது பெரிய குடும்பத்துக்கு இன்னொரு சர்ச்சை வரும் என்று அங்கே அவர் வேண்டாம் விட்டுறார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார். அப்போது வேறு வழி இல்லாமல் டாக்டர் தங்கர் பச்சானை கொண்டு வரார் டாக்டர். இவ்வளோதான் விஷயம். ஆனால் அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த நேரத்தில் ஒருவேளை பிடிவாதமாக இருந்து விஷ்ணு பிரசாத்துக்கு எதிராக ஒரு பேர் நிறுத்திருந்தால் மருமகளுக்கு ஒரு எம்பி சீட்டு, பேரனுக்கு ஒரு எம்பி சீட்டு, ஒரு மாதிரி தடுமாறி போயிருப்பார் டாக்டர். அது இந்த நிலையில் உண்மையிலே அவர் ஒதுங்கியிருக்கார். இந்த நிலையில் என்ன பிரச்சனைனா, இவர்களுக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்னெல்லாம் கொள்கை கொண்டிருந்தாரோ, என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ, அது எதுவுமே நடக்கலை. நிராசையாக போயிருக்கு. ஏன் நடக்கலை அப்படின்ட்டு நீங்கள் பதிவு பண்ணுறீங்க? அவர் நிறுவன தலைவர், அவர் தான், அவர் சொல்கிறது தான் கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் அடிப்படையாக வச்சு தான் தொண்டர்கள் அவரை பின்பற்றிட்டு வராங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவர் நினைச்சது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறதுனா கட்சிக்குள்ளே நடக்கலையா, இல்லை கட்சிக்கு வெளியில் நடக்கலைங்கிறீங்க? கட்சிக்குள்ளே என்ன நடக்கிறது, கட்சிக்கு வெளியே என்ன, அவருடைய கட்சி அலுவலகத்தில் இந்த சாட்டை தொக்க வச்சுக்கும். அண்ணாமலை எடுத்துக்கொண்டார்ல, அந்த சாட்டைக்கெல்லாம் முன்னோடி டாக்டர் ராமதாஸ். சாட்டை அரசியலை கையில் எடுத்தவர் டாக்டர் ராமதாஸ். அவர் ப்ரெஸ் மீட்டில் வச்சுருந்தார், கட்சி அலுவலகத்தில் வைத்திருந்தார். ஆரம்ப காலத்தில் நானோ என் வாரிசுகளோ சட்டமன்ற நாடாளுமன்ற படிக்கட்டுகள் மீது ஏற மாட்டோம், கால் வைக்க மாட்டோம். அப்படி நாங்கள் ஏறினால் என்னை முச்சந்தில் நிற்க வைத்து இந்த சவுக்கால என்று சொன்னவர் டாக்டர் ராமதாஸ். அது ஒரு பிரதானமான ஒரு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் திரும்பி பார்க்க வேண்டும், அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சத்தியம் செய்தவர் ராமதாஸ். அப்போது அப்படிப்பட்ட தலைவருடைய மகன் வரும்போது என்ன சொல்லி, அன்புமணி அப்பா நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடியை அறிவிச்சிருக்கீங்க, இப்படிப்பட்ட தலைவருக்கு மகனாக பெருமைப்படுகிறேன், என்னை அரசியல் உழைக்காதீர்கள், நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும்ல. அப்போ அனுபவமே நின்று எம்பிஆர்ல அமைச்சர், மத்திய அமைச்சர் ஆனாங்கள. அப்போ அவருக்கு அந்த அனுபவம் பற்றி தான் வரல. ஒன்று இந்த கொள்கை நிராசையாக போயிட்டு, சரிங்களா. அடுத்து அவர் பெயர் பலகைகள் தமிழில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. அவரே மயிலாப்பூரில் ஒரு போராட்டத்தில் பெயர் பலகைகளை தார்பூசி அழுத்தம். ஆமாம், திரையரங்குலலாம் அதை இதெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார். யோசித்து பார்த்தேன், அவருடைய அன்புமணியுடைய 3 மகள்கள் சம்யுக்தா, சங்கமித்ரா, சஞ்சுக்தா, 3 பெயரையுமே தமிழ் பெயர்களாக இல்லை. அதை ஒரு தடவை டாக்டர் ராமதாஸ் கிட்டே ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கேட்டு ஒரு கொதிப்படைத்தார். ஸோ அவருடைய ஆசை, தன்னுடைய குடும்பத்திலே தமிழ் பெயர் வைக்க முடியவில்லை. 2வது. 3வது, திரைப்படத்துக்கு கடுமையான எதிரி அவர். இன்று அவருடைய பெயர்த்தி சங்கமித்ரா படத்தை எடுத்து தயாரிப்பாளர் ஆகியிருக்கிறார். அப்போது யோசித்து பாருங்கள்,
வாரிசு அரசியலை எதிர்த்துவர். தமிழ் பெயர்களை வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். சினிமா பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய குடும்பத்தில் வாரிசுகள் இப்படி வந்திருக்குது. யாருக்கு என்னென்ன ஆசை வரும்னு யாரும் தீர்மானிக்க முடியாது. அப்போது நான் சொன்ன உண்மை தானே, அவர் கொள்கை ஆசை எதுவுமே நிறைவேறல. அப்போ இதுலேயும் அப்பவும் பாருங்கள், ஒரு ஏற்கனவே தன் மகனுக்கு இந்த கட்சியுடைய தலைவர் பதவி, அதிகாரமிக்க தலைவர் பதவி, தன் பேரனுக்கு பதவி கொடுத்து விட்டு கைத்தட்டுங்க ஏன்றார். அந்த கைத்தட்டலை கேட்டு பெற வேண்டிய அளவுக்கு தான் டாக்டர் ராமதாஸ் இருக்கார். யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு தலைவர் அறிவிக்கிறாங்கன்னா என்ன கைத்தட்டுவாங்க, ஒரு சின்ன கைத்தட்டு இல்லை. அப்போ டோட்டலாக கட்சி யார் கையில் இருக்குது, யார் கண்ட்ரோல் இருக்குது? தலைவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. தலைவர் யார் கண்டு முடியும்? பாருங்க, தைரியம் அறிவிக்கிறார்ல, எனக்கு தனியாக அலுவலகம் இருக்குது, பண்ணிட்டு வாங்க, இந்த நம்பர் நோட் பண்ணிக்காங்க வந்து பேசுங்கன்றாங்க. இல்லை, எனக்கு அதுதான் கேள்வி. தொண்டர்கள் எல்லாமே ராமதாஸ் பக்கம் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது பரவலான ஒரு கருத்தாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறதும் போது ஒரு நிறுவன தலைவர் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு, தொண்டர்கள்கிட்ட எந்த ஒரு உற்சாகமும் இல்லை, எந்த ஒரு எழுச்சியுமே இல்லை, கைத்தட்டலை கூட கேட்டு வாங்கி பெறக்கூடிய ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. அப்போது கட்சியில் அவருக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லையா? அவர் வந்து பார்த்திங்கன்னா சமீப காலமாக நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஒரு அதிமுக பக்கம் போக ஆசைப்பட்டார், அந்த கூட்டணிக்கு ஆசைப்பட்டார். பாஜக கூட்டணி அழைத்து போனது டாக்டர் அன்புமணி தான். அப்போதே இளைமறை காரணம் பயங்கர சண்டை இருந்து பல்வேறு பிரச்சனை இருந்தது. ஆனால் அதிலிருந்து பார்த்திங்கன்னா அதுவரை வந்து தைலாகோட்டில் வருடத்திற்கு ஒரு முறை தான் ப்ரெஸ் மீட் வைப்பார். ஆனால் மாதந்தோறும் ப்ரெஸ் மீட் வச்சார். அன்புமணி அதை தடுத்து பார்த்தார், முடியல. ஆனால் வாரந்தோறும் அவர் கூப்பிட்டு பேசுவார் அங்கே தைலாகோட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா அப்பா மகன் இடையே இருக்கிற அந்த கருத்து முதல் சண்டை சச்சரவு நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது, இடைவெளி அதிகரித்து. 2 பேரும் அப்பா மகன் பேசிக்கொள்வதே இல்லை, அப்படிதான் கட்சியில் சொல்கிறாங்க. விசாரித்து பார்த்தா ஒரு கட்டத்தில் ஒரு மைக்கை தூக்கி போட்டார். அன்புமணி மைக்கை தூக்கி போட்டுட்டு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. சரின்னா கிளம்புங்கிற, போங்கிற, நான் சொன்னா எல்லாரும் கேட்கணும், கட்சி என்னுடைய கட்சி, நான் தான் உருவாக்கின கட்சி. அப்போது அதோடைய அர்த்தம் என்னென்னா பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஒரு கட்சி தோன்றிய பிறகு அதுக்கு எவ்வளோ பேர் உழைத்திருப்பார்கள், எத்தனையோ உயிர் தியாகம் செய்திருப்பார்கள். இந்த 87 இவங்க இடஒதுக்கீடு போராட்டத்திற்காக எத்தனை பேர் இறந்தார்கள். அப்போது யோசித்து பாருங்கள், அந்த ஒரு தலைவர் அதை நீங்கள் தான் உருவாக்குனீங்க, எல்லாம் உண்மை, தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் நான் என்னுடைய கட்சின்னு சொல்லி ஒரு பொது மேடையில் சொல்லும்போது நம்ம நான் தமிழ் சீமானுக்கு ஒரு என்ன வித்தியாசம்? இல்லை, ஒரு அரசியல் முதிர்ச்சி உடைய ஒரு தலைவர், மூத்த அரசியல்வாதி, ஊடகங்களுக்கு புள்ளி விவரங்களில் தான் அறிக்கையை கொடுப்பாரு. அதில் ஒரு சிறு பிழை கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தெளிவான அறிக்கைகள் கொடுக்க சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவர். பொதுவெளியில் இவ்வளவு காட்டமாக நடந்துக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? குடும்ப அழுத்தம் தான். ஏற்கனவே வந்து அன்புமணியை வந்து தூக்கி நிறுத்துவதற்கு அவர் குடும்ப அழுத்தம் தான் காரணம். ஸோ அதே போல் இப்போ இன்னொரு வாரிசை கொண்டு வருவதற்கும் குடும்ப அழுத்தம் தான் காரணம். அது என்னென்னா ஒட்டு மொத்தமாக இந்த கட்சி வந்து தன்னுடைய மகனுக்கு மட்டுமே போய் விடுகிறதே. இப்போ சொத்து வந்து முதல்ல அந்த காலத்தில் பெண்களுக்கு சொத்து உரிமை கிடையாது, சொத்து உரிமை வந்துருச்சு. அப்போ அந்த கட்சி உரிமை இருக்கணும்ல, கட்சியில் மகளுக்கு உரிமை உண்டு அப்படின்னு நிலைநாட்டுறார். சொத்தில் உரிமையை வாங்கி கொடுத்தவர் கலைஞர், கட்சியில் உரிமை வாங்கி கொடுக்க ஆசைப்படுகிறார் டாக்டர் ராமதாஸ். அப்படிதான் அர்த்தம், வழி இல்லை. சரி, இப்போது அன்புமணி அவர்களுடைய ரியாக்ஷனை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் பனையூர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேந்திரமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஏற்கனவே நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய அலுவலகம் பனையூர். இப்போது தனி அலுவலகம் வைத்திருக்கிறேன் வாருங்கள் என்று அழைத்து விட்டார். உண்மையிலே இப்போது கட்சி வந்து யார் கண்ட்ரோல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது தலைவர் கண்ட்ரோல் தான். தலைவர் தான். ஆமாம், தேர்தல் ஆணைய சட்டப்படி நமக்கு வந்து எந்த அதிகாரமும் கிடையாது. ஆமாம். ஆனால் ஒரு அப்பா என்ற ஸ்தானம், அவருடைய குரல், அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொது மேடையில் நிறுவன அந்த பயத்தோடு தான் டாக்டர் அன்புமணி எழுந்திருச்சிருக்க மாட்டார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இனி கட்சி உங்கள் கட்சியில் என் கட்சி என் கட்டணம் வச்சுன்னு அவர் காட்டுறாரு. ஓப்பனாக சொல்கிறாரு, பனையூருக்கு வாங்க, அங்கே அலுவலகம் வச்சுருக்கேன், பேசுகிறப்ப அங்கேயே வாரீங்கன்னு போகிறாரு. இதில் என்ன விஷயம்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாம் எதிர்பார்ப்பது போல் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. கட்சி உடைந்துவிடும் கிடையாது. அப்புறம் வந்து இவர் தனியாக போயிட்டு அப்பாவுக்கு எதிராக ஒரு பெரிய இதெல்லாம் சாம்ராஜ்யத்தில் நிறுவனம் முடியாது. அந்த கட்சி 2வது உடைந்தால் கட்சி காணாமல் போயிடும். ஓட்டு இது அப்பாக்காக மகனுக்காக இல்லை. அப்போ வந்து இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பார்த்து கட்சி தொண்டர்கள் சோர்வடைந்து விடுவார்.
அப்போ இந்த கட்சியுடைய முகமாக பார்க்கப்பட்ட டாக்டர் ராம்தாஸ், ஐயோ இது தலைவருக்கு இந்த கதியா அப்படின்னு ஒரு பக்கம் ஏக்கம் வந்துடும். சீனியர் தலைவர்கள் உழைத்தவர்களுக்கெல்லாம் மரியாதை என்ற ஒரு பயம் வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது சமாதானத்துக்கான முயற்சி நடக்கும். குடும்ப உறுப்பினர்கள், கட்சியினர், ஜிகே மணி, எந்த பக்கமும் சாயாத வைப்பார் ஜிகே மணி. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவர் வந்து அவர் தான் முன்னாடி நிற்பார். சமாதானம் தீர்வார் இதை பேசி சார்ட் அவுட் பண்ணுவார். ஏன்னா ஏற்கனவே ஜிகே மணியிடம் இருக்கிற தலைவர் பதவியை பதித்த போது மிகுந்த துயரத்தில் இருந்தவர் ஜிகே மணி. அவர்கிட்ட தான் கொடுத்தாங்க. இப்போ அவர் கௌரவ இருக்காரு. அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் மாநில இளைஞர் பதவியை தமிழ்குமரன் மகனுக்கு கொடுத்தார். அப்போ யோசித்து பாருங்க, அவர் வந்து லைக்கா போனீங்க ஒரு பெரிய சர்ச்சை வந்தது, உடனே பதவி பறிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ என்னென்னா அன்புமணி எப்படி மதிப்பார் என்பதுக்கு ஒரு சான்று. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கு. அவங்க கட்சி கூட்டம், இந்த கட்சி கூட்டத்தில் அசம்பிளி நடந்துருக்கு. அவர் ஏதோ அன்புமணிக்கிட்ட ரொம்ப காது கிட்ட அசம்பிளிக்கு போகிறேன்னு கேட்குறாரு. ஆமாம், போய் என்னத்தை நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொன்னோன்னே அது வந்து காதிலே சொல்லியிருப்பாங்க. ஒரு அவன் என்ன அப்புறம் போல. ஆனால் ஓப்பன் மைக்கில் என்ன சட்டமன்றத்தில் நீங்கள் போய் பேசி என்ன கிழிக்க போகிறீங்க, நீங்கள் பேசுனதா ஒன்று கொடுத்துட போகிறாங்களா, அதை போய் ரெக்கார்ட் பண்ணி ஆவணம் பண்ணணும். அங்கே போய் பேசி எல்லாரும் தெரிஞ்சுனீங்க. அந்த கட்சிக்காக ஜிகே மணி உழைத்த உழைப்பு வளர்ந்துருக்கலாம், சொத்து சேர்த்துருக்கலாம், இத்தனை முறை இருக்கலாம், அது வேற. உங்களால் தான் 1000 நாள் கூட வச்சுங்க. ஆனால் ஒரு பொது மேடையில் ஒரு முன்னணி தலைவர், கட்சியின் தலைவராக இருந்தார், அவரை போட்டு இந்த உருட்டா எனவே வந்து கட்சி மற்ற நிர்வாகிகள் பார்த்து பயந்துருக்கான். நீங்கள் திரைமறையில் 1000 சில அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கு. ஆமாம், நீங்கள் பொது வெளியில் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போது அன்று ஜிகே மணி, இன்று டாக்டர் ராமதாஸ். இல்லை, அதுதான் இப்போது கேள்வியாக வருது. அன்னைக்கு ஜிகே மணி கிட்டையும் பொது வெளியில் எப்படி கடிஞ்சுக்கிட்டாரோ அதே மாதிரி இன்னைக்கும் பொதுக்குழுவில் பொது வெளியில் ஊடகத்துக்கு முன்னாடி அதே மாதிரி கடிந்து கொள்ளவில்லை. அப்பா எடுத்து பேசியிருக்கிறாரு. ஓகே, கடிந்து கொண்டு தான் இல்லை 1000 இருந்தாலும் பொது வெளியில் அப்பாவை எதிர்த்து பேசுறது அப்படிங்கிறது வெளியில் ஒரு அதான் நிறுவன தலைவர் இது ஒரு அதிகார மோதல் நம்ம அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கட்சி கட்டமைத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி அதன் தன் மகனை அமர வைத்து மத்திய அமைச்சராக்கி 2 முறை ராஜ்யசபா எம்பி ஆக்கின ஒரு தந்தைக்கான மரியாதை இருக்கலாம். அந்த மரியாதை கொடுத்துருக்கலாம். இல்லை இந்த பிரச்சனை அறிவித்து விட்ட பிறகு மறுநாள் காலையில் கன்வின்ஸ் பண்ணி அந்த அறிவிப்பை வாபஸ் வாங்க செய்திருக்கக்கூடிய சாமர்த்தியம் அன்புமணிக்கு இருக்கு. நம்ம அதை ஏன் செய்யலாம் தெரியல. ஒருவேளை ரொம்ப வருஷமாக பொறுமையாக இருந்து வேறு வழி இல்லாமல் பொங்கிட்டாரோ? இந்த மாதிரியான பதவிகள் கொடுப்பது எடுப்பதெல்லாம் அரசியல் சகஜம். நீங்கள் உங்களுக்கு தான் வீட்டோ பவர் இருக்குல்ல, வீடு இருக்குது, வீட்டோ பவர் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் இந்த தலைவர் இப்படி பேசிட்டு போகிறா, வீட்டில் கொஞ்சம் என்ன வார்த்தைகள் இதை விட கடுமையான வார்த்தைகள் மோதல்கள் வந்தாலும் அங்கே வந்து ஏதோ ஒரு இடத்துல சமாதானம் எழுதணும். ஏன்னா வீடு அப்படிப்பட்ட இடம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து அவருடைய ஈகோவை நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ஈகோன்னு அவர் சொல்கிறார், நான் உருவாக்குற கட்சி என் பேச்சு கேட்டால் இங்கே இதெல்லாம் போகிறாரு. அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வேறு யாராவது பேர் நீங்கள் அவர் சொல்கிறார் அன்புமணி, வேறு யாராவது ஒருத்தர் அனுபவிக்க ஒரு நீங்கள் சொல்லுங்கள். அவர் 4 மாதம் ஆச்சு. இந்த 4 மாதம் இல்லை, அவர் வந்து இந்த பிஎம்கேடைய டிஜிட்டல் பொறுப்பு அவர் பார்த்து கொண்டிருக்கார். முகந்தன் கைதா போட்டியே இருக்கிறார். தாத்தாவிடம் அரசியல் பயிர்கிறார். அவருக்கு ஏதோ ஒரு பாசம். அது உண்மையிலே இப்போ வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாநில இளைஞரணி பதவி அருள் கூட இருந்தார். சேலம் எம்எல்ஏ இருக்காங்க, அவர் எம்எல்ஏ, அவர் ஒரு தலைவர் இருந்தார். 3 பேர் இருந்திருக்காங்க. இந்த இளைஞரணி பதவியை தன் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் ராமதாஸ் நினைத்ததே வந்து முதல் தவறு. சரி, அப்படி கொடுத்துருந்தா இன்னொரு வாரிசு நீங்கள் வந்து சமாதானப்படுத்திருக்கணும். வேறு வழியே என்ன? இப்போ இந்த சண்டை வழியே வந்திருக்காரு. இதில் என்ன விஷயம் நம்ம கேள்விப்படுறோம்னா, அந்த பதவியை தனது மகள் சங்கமித்ராவுக்கு கேட்டதாக தகவல். யார்? அன்புமணி. ஆமாம், மாநில இளைஞரணி தலைவர் பதவி 2வது மகள் சங்கமித்ராவுக்கு அரசியல் இருக்கிறது. அப்போ யோசிப்பார்ல, நீங்கள் ஆல்ரெடி எம்பி பார்த்து யோசிப்பார்ல. இப்போ எப்படின்னா அந்த பேத்தி கூட்டமான அப்பாவா யோசிப்பார். அப்புறம் ஒரு மருமகள் ஸ்தானத்தில் மருமகளாக பெற்ற தன்னுடைய மருமகள் அரசு வந்து மகன் எம்பியாக இருக்கிறார். அவருடைய மகள் இந்த கட்சியில் இளைஞரணி பதவிக்கு இருக்கிறார். அப்போ அவங்க குடும்பம் கேட்பாங்கல்ல, என்னப்பா எல்லாத்தையும் அன்புமணி குடும்பத்துக்கே போய் எங்களுக்கு எதுவுமே இல்லையா கேட்பாங்க.
குடும்ப கட்சியில் அதற்கு வரும் கேள்வி வரும். இல்லை அப்போ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு பார்வை இருந்தாலும் கூட இப்போது நடந்து முடிந்த 2024 மக்களவைத் தேர்தலில் பாமகவுக்கு ஏற்பட்ட தோல்வி, வாக்கு சதவீத சரிவு, இதை எல்லாத்தையுமே வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பொதுக்குழுவில் அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் கூட கூட்டணின்னு நான் தான் முடிவெடுப்பேன், கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தை அவர் வாயிலிருந்து வரல, நான் தான் முடிவெடுப்பேன் அப்படிங்கிறத அழுத்த திருத்தமாக சொல்கிறாரு. மேடையில் அப்படி தான் பேச முடியும். இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒருவேளை பாஜக கூட்டணியிலேருந்து விலைக்கு வரணுங்கிறத விரும்புகிறாரா திரு ராமதாஸ்? இல்லை, ஏற்கனவே வந்து ஒரு பழையன கழிந்ததும் புதியன பூதல்னு போட்டாரு. அது கேட்டால் அது வேறு எதுவும் விளக்கம் சொன்னார். இல்லை, அவர் வந்து புரியாத விஷயங்களை, மகனுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயங்களை பொதுவெளியில் வந்து எண்ணி வெளியிடுவார் நெக்ஸ்ட் தளத்தில். அதான் கேட்குறேன், கூட்டணி நான் தான் முடிவு செய்வேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு தோல்வி அடைகிற கூட்டணிக்கு என் மகன் தள்ளிவிட்டான் அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்களா? நீ புலம்பிருக்க, வெளியே புலம்பிருக்க. அப்போது இந்த பிரச்சனையை நீங்கள் அந்த நேரத்திலே எடுக்க முடியல. நீங்கள் அதிமுக உங்களுக்காக 10.5 இடஒதுக்கீடை வந்து தூக்கி கொடுத்தது. அப்படிப்பட்ட கூட்டணிக்கு போயிருந்தால் ஒருவேளை மருமகள் கூட எம்பியாக இருக்க முடியும். ஏன்னா சொப்ப வாக்கில் தான் நம்ம. ஆமாம். அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், இப்போ எது வெற்றி கூட்டணி என்று தீர்மானிக்கிற ஒரு திடமான சிந்தனையை ஏன் அன்புமணி பெற்றிருக்கவில்லை? பாஜக பக்கம் போனது அவர் எல்லாரும் தெரியும். ஒன்று மறைக்கிறது திரைவரையில் பேசி நமக்கு எல்லாம் தெரியும். அப்போது நீங்கள் மக்களோட கூட்டணி அமைத்தது 2014 பாஜக கூட்டணி போனது, இது திரும்பவும் பாஜக கூட்டணி வைத்தது. அப்போது யோசித்து பாருங்கள், அவருக்கு என்னென்னா ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து கூட்டணி என்று மாறி மாறி வைத்து நம்ம வெற்றி பெற்றாதானே மரியாதை. நிச்சயமாக. அப்போது இந்த கட்சிக்கான வாக்கு வங்கி எத்தனை இதெல்லாம் வைத்து கொண்டுலாம் இல்லை. நீங்கள் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆன வச்சலாம், கட்சி வளரும். அப்போ தான் வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் சில விஷயங்களை அணுக முடியும், தொண்டர்களுக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பதவியே பெற முடியாமல் ஒரு வேளை நீங்கள் யோசித்து பாருங்கள், பாஜக அதிமுக கூட்டணி இருந்தால் மத்திய அமைச்சரவை அன்புமணி இருந்திருப்பார், அதிமுக இருந்திருப்பாங்க. பாஜக வெளியே போன பிறகு அவர் என்ன யோசித்தார் தெரியல, ஏன் அதிமுக கைவிட்டார் தெரியல. ஸோ இந்த முறை நான் முன்னெடுப்பேன் என்று அறிவித்திருக்கிறார். என்ன நடக்கப் போகிறது என்று 2026 தான் பார்க்கணும். ஓகே, இப்போ தொண்டர்களுடைய மனநிலை எப்படி சார் இருக்கும்? ஒன்று திரு ராமதாஸ் சைடு போவாங்களா, இல்லை அன்புமணி பக்கம் போவாங்களா? இல்லை, அந்த பக்கம் அந்த மாதிரி ரெண்டாக உடையும் அப்படின்னு நான் சொல்லலை. உடைந்து போகிற கட்சியாக வரப்போவதில்லை. கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் இந்த 2-3 நாட்கள், இந்த புத்தாண்டுக்கு ஒரு வாரம் கழித்து வரை இந்த பிரச்சனை போடலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் சமாதானம் வெட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை சமாதானம் ஆனாலும் கூட இப்போது திரு ராமதாஸ் சொன்ன மாதிரி 2026 அதிமுக கூட்டணியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை வந்து திரு அன்புமணி வேற சொல்லியிருந்தார், திமுக வந்து 10.5% ஒதுக்கீடு வேணால் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம் திமுகவுக்கு அப்படின்னு அவர் வேறு பொது வெளியில் பேசியிருந்தார். எல்லாம் வந்து எப்படின்னா, அரசியலில் வந்து இப்படி அறிக்கை விடுவதெல்லாம் வந்து சரியாக வராது. நீ இந்த அறிக்கை விட்டதால் வந்து கூட்டணி மாறும்னா நம்ம கணக்கு சொல்ல முடியாது. எப்படி 10.5 15% 10.5 இப்போதே 15% இடஒதுக்கீடு அதிகம் சொல்லிட்டால் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு. எப்படி திமுக 10.5 சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கிறது சிக்கல் இருக்குது. தென் மாவட்டத்தில் வந்து முக்குளத்தர் வந்து ஓட்டு போடலன்னு அதிமுக ஒரு பக்கம் கவலையில் வந்து குதிக்கிறார்கள். இந்த 10.5 தான் தென் மாவட்டத்தில் இவங்களுக்கு வந்து தோல்வியான்னு சொல்லி புலம்புறாங்க. அப்போது நீங்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் எத்தனை சதவீத மக்கள் இருக்கிறவோ அத்தனை சதவீத வாக்கு தான் கொடுக்கணும். அதை மீறி தான் கொடுக்க முடியாது. இப்போது தமிழ்நாட்டில் ஆதி திராவிட மக்கள் உழைப்பு இருக்காங்கன்னா 18 தராங்க, 18+1 19%. அது உள்ஒதுக்கீடுக்கே பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்ணு மூடி தூக்கி கொடுக்க முடியாது. மக்கள் தொகை கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் தான் கொடுக்கணும். அதுதான் சரியான விஷயம். அவர் அந்த நேரத்துக்கு அதிமுக அந்த முதலமைச்சராக இருந்தவர் எடுத்தேன் கருத்தில் கொடுத்துட்டு அவரே சிக்கியிருக்கார். அப்படி கொடுத்தே வட மாவட்டத்தில் தோல்வி. அப்படி இருக்கும்போது இது வந்து இந்த அறிக்கை விடுவதால் உடனே தூக்கி கொடுத்துருவானுங்க சொல்ல சரியாக வராது. எனக்கு தெரிந்த வரை அதிமுகவுடன் போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை கூட இந்த பிரச்சனைலாம் ஒன்றாகிறார்கள். இதில் என்னென்னா, நீர் போத்து நெருப்பாக இந்த சண்டை வந்து அப்பா மகனுக்கு மட்டும் இருக்கும். கட்சி நிர்வாகிகளாக வந்து என்ன கட்சியால் பலன் பெற போகிற இல்லை பலன் வரும் என்று நம்புகிற ஒரு தொண்டர் படை தொண்டர் குழு நிர்வாகிகள் இருப்பார்கள். அதாவது கட்சி வந்து ஒரு வேளை அப்பா மகனுடைய சண்டை வலுத்து ஒரு மாதிரி போயிடுச்சுன்னா கட்சியே வந்து கலகலத்து போய் அப்படி தான் எடுத்துக்கணும். ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.